ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குமிளி ட்ரிப் முடிச்சுட்டு அது அன்னைங்க எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நானும் லெனின் அண்ணன் மட்டும் கிளம்பிட்டோம். நம்ம தேனியிலேருந்து சென்னைக்கு 490 கிலோமீட்டருங்க. போர்டில் பாருங்கள். நம்ம கடைசியாக சென்னைக்கு எப்போ போனதுன்னா 2024 25 நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு போயிருந்தோம். அப்போ போனது. அப்போ பைக்கில் போனால் வெறித்தனமாக. இப்போ காரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நல்ல நல்ல பிளேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். அண்ணன் வேலையை அண்ணன் முடிக்கிட்டா நம்ம வேலையை நம்ம முடிப்போம். போகலாமா? எதனால் இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் அடிபட்டுருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். நம்ம சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடு, அதாவது இந்த சென்னை ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம், இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி விரல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிருச்சு, ஃபுல்லாக க்யூர் ஆகலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ விளாகிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 11:45 ஆச்சு டைமு. இந்த ஹோட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோம். கையேந்தி போகணுன்னா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ திருச்சியிலேருந்து இப்போ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, அப்படியே இன்னும் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். காய்ஸ், அப்படியே ஹைவேயில் சும்மா பறந்துட்டுருக்கோம். நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தட்டுன்னு தட்டிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாயாக சீட்டில் சாஞ்சு படுத்துட்ருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம டிரைவர் அண்ணன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்கலாம் உண்மையிலே திறமைங்க. அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். ஏன்னா இவ்வளோ நேரம் கண்ணு முழிச்சு அவங்களோட 1 மணிக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த டிரைவர் மாதிரி அண்ணங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த கார் ஓட்டுற அண்ணனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. அப்போ அந்த பஸ்ஸு, அவ்வளோ பெரிய பஸ்ஸு, லாரி இவங்க ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சைடு எல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போகணும். பார்த்திங்களா, இது சிக்னல் போட்டிருக்காங்க போல், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு திருப்பி போயிட்டுருக்கு. இது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் போயிட்டுருக்கும் போல். இந்த பஸ்ஸு தாங்க, இந்த பஸ் தாங்க, இந்த க்ரீனும் ப்ளூவும். இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க. நம்ம சென்னைக்கு போக ஒரு 2 காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம மெரினா பீச் போகணும். நம்ம மெரினா பீச் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் போகும்போது போகலை. 2வது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க கட்டடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ஐடி கம்பெனி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் போனதுனால நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கூட கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து சென்னை வந்து எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, அங்கே மரங்கள்லாம் இருக்கா, நம்ம ஜாலியாக எவ்வளோ சுற்றிட்டுருக்கோம், அங்கெல்லாம் மரம் இருக்குது. ஆனால் சென்னையில் நிறைய மரங்கள்லாம் இருக்குமா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி நம்ம ரோட்லேயே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சிட்டியவும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டிரைவர் என்னாலும் உண்மையிலே பாவங்க, எவ்வளோ பெரிய இரும்பு ராடை கொண்டு போயிட்டுருக்காரு தெரியுமா. காய்ஸ், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 hours 53 minutes இருக்குது. வெறி குட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஜாலியாக குட் நைட் எல்லாருக்கும். காய்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு, அண்ணே இந்த ஊர் பேர் என்ன பேர், பட்டினப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கடலை வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அண்ணன் நடந்து போயிட்டுருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டில் அலையில் அடிச்சிட்ருக்குல்ல, அதான் கடல். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை உள்ளே கால் எடுத்து வச்சிட்டோம். சென்னை பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். வந்தோடனே வரவேற்பை பார்க்குறீங்களா, நாய்புரம் துரத்துது நம்மளை. சைலண்ட் வந்தோடனே நாய் துரத்துது காய்ஸ். பார்த்தீங்களா, கடலை பார்க்குறது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவலாக வந்தேன்.
அண்ணா இந்த பீச் என்ன பீச்ண்ணே அது? காய்ஸ் வந்ததுக்கு ஒரு நண்டு பார்த்தீங்கன்னா நண்டு அந்த இருக்கு பார்த்தீங்களா, ஓடுது வருங்களேன். கடல் நண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க, அங்கே வருங்க பயங்கர ஸ்பீடாக போகுது. இன்றைக்கி இதை வர்ற மாதிரி ஐடியாவே இல்லைங்க. எங்ககிட்டே வேலையை காமிக்கிறியா, அவ்வளோதாங்க. அப்பா என்ன ஸ்பீடுன்னு பாருங்களேன். பிடிச்சாச்சுங்க, பிடிச்சிட்டோம். எங்ககிட்டே வேலையை காமிக்கிறியா? காய்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முத வந்து பார்த்தீங்கன்னா கடல் நண்டை பிடிச்சிட்டோம். அதை விட்டுறலாம். இல்லைண்ணே காய்ஸ் கடலில் வந்ததுக்கு செம்ம ஜாலியாக குளிக்கலாம்னு இருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். அதனால் குளிக்க வேணாம். அதுக்கு நம்ம கடையில் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம். ஒரு வாட்டி போயிட்டு மட்டும் வருவோம். அவ்வளோதான், பீச் முடிஞ்சு அடுத்தடுத்துக்கு போகலாம். சென்னையில் ஒரு சில இடங்கள்லாம் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஹைவேல போயிட்டுருக்கோம். அண்ணன் நானும் அண்ணே திருக்கிடுறீங்க காரை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிளேஸ்ண்ணே இதெல்லாமா? நல்ல சட்டம் ரெட் ஹில்ஸ் பைபாஸ் அண்ணே. இந்த கண்ணாடி பில்டிங்லாம் ஐடி கம்பெனி அதுப்புறம் காய்ஸ் உங்களுக்கு ஐடி கம்பெனி காமிக்க போகிறேன். இந்த பைபாஸ் பக்கத்தில் கண்ணாடியிலே கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இது இருக்கும் போல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கண்ணாடியிலே தான் கட்டியிருக்காங்க. பங்கமாக இருக்குது காய்ஸ். இது அப்பார்ட்மெண்ட்டு. அது அப்பார்ட்மெண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்குது காய்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். பில்டிங்லாம் பார்க்குறீங்களா? நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன். அதாவது 5 மணிக்கு வந்தோம், அதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். கடலை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மரங்கள் கம்மியாக இருக்குது, பில்டிங் தான் அதிகமாக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாலாம் பார்க்க முடியல, அண்ணாந்து தான் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. சென்னை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாறிடுச்சு. டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப மோசங்க. சிக்னலில் போய் நின்றோம்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுது.
எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஒன்று, அந்த யூனிவர்சிட்டி தான் நீ எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த சென்னையிலே வந்து ஃபேமஸான யூனிவர்சிட்டினா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியானே? நிறையா இருக்குது. அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து நல்லா ஃபேமஸானது. இங்கே தான் லேப் ஃபெசிலிட்டிலாம் அதிகமாக இருக்கும். சரி சரிண்ணே. ஏன்னா அவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கிறதுனால எல்லா படிப்புக்கும் இருக்கும். எஸ்ஆர்எம் இருக்குல்ல, ஆமாண்ணே. அந்த மாதிரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் கிருஷ்ணாமால் காலேஜ் அதுவா? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. சரி, வந்துட்டோம் பக்கத்தில். இந்த பில்டிங் இருக்குல்ல, ஃப்ளைஓவர் ஏறுறப்போ எனக்கு நல்லா தெரியும். கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காமிக்கிறேன். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பில்டிங். அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, நான் அந்த எல்லோ கலர் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்ந்து. ஏன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது சென்னையில். சென்னை பூந்தமல்லி ரோடு. இதே போதுங்களா? ஆமாம், இது பூந்தமல்லி ஹைவே. அப்போ இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் போனேன். அப்போ இதுவழி தானே நான் போயிருப்பேன். சரி சரிண்ணே. அந்த பக்கம் போகலாம். எம்எம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகலாம். பார்த்தீங்கன்னா லாரியை ஒட்டியே போகிறாரு. காய்ஸ், இதோட ஒரு முக்கியமானது என்னன்னு தெரியுங்களா? நைட்டில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டார் என்னைய. என்னடா பண்ணேன்? ஆமாண்ணே, கையை விட்டுலாம் விட்டுறேன். காய்ஸ், ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு இருக்காரு. ஒரு 110 இந்த மாதிரி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு வாட்டுக்கு ஒரு ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்துட்டாரு. நான் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறேன், மறந்துட்டேன். சென்னையில் டிராஃபிக் எங்கே போனாலும் டிராஃபிக் காய்ஸ். இன்னைக்கு சண்டே வேறு, டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு நினச்சிருந்தா பயங்கர டிராஃபிக் இருக்கு என்னண்ணே? ஆமாம், நான் அதனால தான் கெஸ் பண்ணி சண்டே வந்தேன். கடைசியில் பார்த்தா சண்டேவும் திருக்கி வர்றாங்க. டிராஃபிக் அவ்வளோ ஹெவியாக டிராஃபிக் ஆகிற இடத்துல காமிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறதுல முக்கியமான காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இந்த லைனில் தான் இருக்கும். இந்த லைனில் தான் என்னண்ணே? இந்த லைனில் தான். என்ன ரோட்ண்ணே? பூந்தமல்லி ஹைவே. பூந்தமல்லி ஹைவே. நம்ம தேனிலேருந்து நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க. பில்டிங்லாம் பாருங்க. பார்த்தியா? 92 lakhs. 92 லட்சமானே. 2 BHK வீடு. ஒரு 2 BHK வீடு அப்பார்ட்மெண்ட்ல 94 லட்ச ரூபாயா? 92 லட்ச ரூபா. அப்படியே அப்பா. காசா கிராண்டு தானே. நம்ம சிம்பு சார் கூட காசா கிராண்ட் ஒரு விளம்பரத்தில் வந்துகிட்டே இருப்பாரு. அந்த பில்டிங் தான் நான் பார்த்தேன். இப்போ பங்கமாக இருந்துச்சுப்பா. ஆனால் இந்த சென்னை வந்துட்டோம்ல, சென்னை சிலாங்களா யாராவது பேசல பசங்க ஒன்று தெரியுமா? அவங்களுக்கு போய் மீட் பண்ணுவோமான்னு தெரில, பார்ப்போம். டிராஃபிக்கை பார்க்குறீங்களா? டிராஃபிக் இது சாம்பிள் தான் கைஸ். இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் உள்ள இருக்கு, இடம் இருக்குது. கடையில் ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு நினச்சேன், வந்துட்டேன். அண்ணே, எந்த பக்கம் பார்த்தாலும் பில்டிங்ண்ணே. எங்கிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறப்பறம் பெரிய பெரிய பில்டிங்க பாருங்க. பில்டிங்கு மக்கள் வாழ்றது கேட்டால் மேம்மாண்ணே
கேமரா ஓரளவுக்கு காடி வராங்க. அக்காவுக்கு இன்னைக்கு 7:30 போல. டிமார்ட் சொன்னார்ல அண்ணன். டிமார்ட் அண்ணே. ஆமாம், அது நம்ம திருப்பூரில் இருக்குல்ல டிராஃபிக்கு. பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் போகும்போது ஒரு டிராஃபிக்கு பார்ப்போமா. போதுண்ணே. வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன பைபாஸ்ண்ணே? தேனி டு சென்னை, சென்னை டு தேனி. சென்னை டு தேனி நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டிராஃபிக்ங்க, ஃபுல்லாக டிராஃபிக். சுத்திப்பே அந்த அவ்வளோதாண்ணா. சுத்தி அடி இறங்கிடும் சென்னை பைபாஸ். டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ இருக்கும் பாருங்களேன். இது மாதிரி தான் நைட்டில் வந்தால் அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை.
பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. இதோட சென்னை சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. பெரிய பெரிய பில்டிங்கு, ஐடி கம்பெனி எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்க, இதோட முடிச்சுக்கலாம் சென்னை சீரியஸை.